இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அதாவது வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எம்ஐ ஆர்ஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எம்ஐ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது M1 R1 ப்ளஸ் M2 R2 அதே மாதிரி அப் டு எம்என் ஆர்என் வரைக்கும் போகும். டிவைடட் பை மாஸ் வந்து M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் அப்படியே எம்என் வரைக்கும் போகும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, இந்த ஆருக்குள்ள என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் 3 டைமென்ஷன்னா இசட்டும் இருக்கும். சரியா? M1 X1 அது மாதிரி போயிட்டு இருக்கு. இது ஜென்ரலாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸ். சரி, இந்த ஆறுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த பொசிஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். டிஃபரன்ஷியேட் with respect to time. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொசிஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்க போகிறது வந்து வெலாசிட்டி. அதாவது velocity of center of mass is equal to drcm divided by dr dt is equal to summation of mi dri by dt. மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இந்த டயத்தை பொறுத்து இந்த பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால summation of mi, which is nothing but summation of mi vi divided by summation of mi அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்க்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெலாசிட்டியாக கொடுத்துட்டாங்கன்னா விசிஎம் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எம்ஐ விஐ வெக்டார் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எம்ஐ. இப்போ இதை எப்படி எழுதலாம்? விசிஎம் இஸ் ஈக்குவல் டு M1 V1 plus M2 V2 divided by M1 plus M2 இப்படி சொல்லி கண்டினியூஸாக எழுதிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இதுதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு ஃபார்முலா. வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டி ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் வரும். ஸோ சிமிலர்லி ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ACM is equal to summation of MIAI divided by summation of mi, which is nothing but acceleration of center of mass is equal to m1 a1 plus m2 a2 divided by m1 plus m2 plus up to mn வரைக்கும் போகும். இங்கே அதே மாதிரி up to mn an வரைக்கும் போகும். இங்கேயே அதே மாதிரி போயிட்டே. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் 1 kgங்கிறது 2 மீட்டர் பெர் செகண்ட்லையும் இன்னொரு மாஸ் 2 kg அப்படிங்கிறது வந்து 1 மீட்டர் பெர் செகண்ட்லையும் போகுது. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு m1 v1. இங்கே 2 மாஸ் மட்டும் இருக்கிறதுனால m2 v2 டிவைடட் பை m1 plus m2. ஸோ மாஸ் வந்து 1 kg into 2 மீட்டர் பெர் செகண்ட் ப்ளஸ் 2 kg into 1 மீட்டர் பெர் செகண்ட் டிவைடட் பை 1 plus 2 which is 4 by 3 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, சப்போஸ் இதே கொஸ்டினே வந்து இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 kg 2 மீட்டர் பெர் செகண்டில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 2 kg v அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில் வருது. இந்த கொஸ்டின் எப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் த வெலாசிட்டி v such that velocity of center of mass of this whole system is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ again ஃபார்முலா அப்படிதான். VCM is equal to M1 V1 plus M2 V2 divided by M1 plus M2. இதில் VCM அவங்க 0ன்னு சொல்லிட்டாங்க. 1 kg into 2 meter per second plus இதனுடைய மாஸ் வந்து 2 kg into V divided by M1 plus M2 1 kg plus 2 kg which is 3 kg. ஸோ இதில் வந்து இந்த 3 அந்த சைடு போச்சுன்னா 0 வந்துடும். ஸோ வெலாசிட்டி இதில் ஒரு சின்ன மாற்றம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த சைடு போகுது. ஸோ இதனால இதனுடைய வெலாசிட்டி வந்து மைனஸ் உள்ளது. ஓகே, ஸோ இதனுடைய வெலாசிட்டி இந்த இது மட்டும் மைனஸில் இருக்கும். இப்போ 0 2 minus 2v v is equal to 2 divided by 2 which is equal to
1 meter per second அப்படின்னு சொல்லுவோம். 1 meter per second இந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 kg இதனுடைய ஆக்சிலரேஷன் வந்து கீழே இருக்கும், இதனுடைய ஆக்சிலரேஷன் வந்து மேலே இருக்கும், ரெண்டுமே ஒரே ஆக்சிலரேஷன் தான். ஸோ இங்கே ஆக்சிலரேஷன் நெட் ஆக்சிலரேஷன் இந்த ஏ வந்து எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் பை எம் டோட்டல் அப்படின்னு சொல்லி லாஸ் ஆஃப் மோஷனில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த 3Gன்னு கீழே இழுத்துட்டு இருக்கோம், இங்கே 2Gன்னு இழுத்துட்டு இருக்கோம். 3G தான் டாமினேட்டிங் ஃபோர்ஸ், அதனால அது கீழே வரும். ஸோ 3G minus 2G divided by total mass 3 plus 2 which is equal to 5, G divided by 5 which is 10 divided by 5 which is equal to 2 meter per second square அப்படின்னு சொல்லி நான் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸுக்கு ஃபார்முலா ACM is equal to m1a1 plus m2a2 divided by m1 plus m2. இதில் a1 அப்படின்ட்டு நான் சப்போஸ் இப்போ இதை a1 எடுத்துக்கிட்டேன், இதுக்கான இதை வந்து நான் m1 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிறோமே, இது m1னா இதுக்கான ஆக்சிலரேஷன் a1, இது m2னா இதுக்கான ஆக்சிலரேஷன் a2. ஸோ m1 வந்து 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 3 அப்படிங்கிற பொழுது 3 இதுக்கான ஆக்சிலரேஷன் கீழே போகுது which is -2 plus m2 அப்படிங்கிறது 2 kg இதுக்கான ஆக்சிலரேஷன் மேலே போகுது, அதனால +2 divided by m1 plus m2 which is 3 plus 2 5. ஸோ இங்கே வந்து 4 minus 6, ஸோ 4 minus 6, ஸோ -2 divided by 5 meter per second square acceleration of center of mass. ஸோ acceleration of center of mass negative sign இருக்கிறதுனால ACM is downwards அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நிறைய பார்ட்டிகல் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், அதில் வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட்டிகல் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், இது பார்ட்டிகல் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், இது பார்ட்டிகல் 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ள வந்து இதெல்லாம் சின்ன சின்ன மாசஸ் தானே, இது மாஸ் m1, இது மாஸ் m2 m3 அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன மாசஸாக இருக்கு. இப்போ இதுக்குள்ள நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் வந்து அப்ளை ஆகும். அதாவது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிடேஷன்னா ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் இதை அட்ராக்ட் பண்ணும், இதை அட்ராக்ட் பண்ணும், இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்து உள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்டர்னல் ஃபோர்ஸஸ் கேன்சல்ஸ் ஈச் அதர். அது ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிட்டு அது வந்து அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மாஸ் வந்து நகரணும் இல்லை, இது நகராமல் இது எல்லாமே கிளப் ஆகி ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு, கேன்சல்ஸ் ஈச் அதர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஓகே, பை நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிடேஷன். சரி, இப்போ இந்த என்டையர் சிஸ்டம் இது ஃபுல்லாமே ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கிறோம். இந்த என்டையர் சிஸ்டமில் என்டையர் சிஸ்டம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். எஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெளியே இருந்தால், இது இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு, வெளியிலேருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் நகட்டுறீங்க, இது வந்து டோட்டல் மாஸ், இதனுடைய டோட்டல் மாஸ். இது வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சப்போஸ் நம்மளுக்கு தெரியும் எஃப் நெட் வந்து 0வா இருக்கு, வெளியில எந்த ஃபோர்ஸுமே அப்ளை ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் 0 தான் வரப்போகுது. இது நம்மளுக்கு தெரிஞ்சதான், ஃபோர்ஸ் எதுவுமே அப்ளை ஆகலைன்னா ஆக்சலரேட் ஆகாது, அது அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இது மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். கேஸ் 1, if initially the velocity of center of mass equal to 0 அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், சென்டர் ஆஃப் மாஸ் நகருது பட் அது வெலாசிட்டி வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 0 அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட் இனிஷியலி அப்படின்னு அர்த்தம். சென்டர் ஆஃப் மாஸ் ரெஸ்ட் இனிஷியலி, வெலாசிட்டி 0 அப்படின்னா இங்கே ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் 0 அப்படின்னு வந்து அர்த்தம்.
எல்லா இன்ஸ்டன்ட்லையும் அதுவும் 0 அப்படின்னு. அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து டஸ் நாட் மூவ், ரெஸ்ட்ல இருக்கு, அதனால இது வந்து மூவ் ஆகாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுறோம். அவ்வளோ. ஓகே, இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் டஸ் நாட் மூவ் அட் ஆல் அப்படின்னு. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. பாய் அண்ட் பலூன்ஸ் சிஸ்டம், பாய் அண்ட் பலூன், பாய் அண்ட் பலூன் சிஸ்டம் ஸ்டேஸ் அட் ரெஸ்ட் அப்படின்றாங்க. இதுக்கான டயக்ராம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேஸ் அட் ரெஸ்ட், இந்த மாதிரி ஒரு பலூன் இருக்கு, இது கீழே வந்து ஒரு பாய் இங்கே வந்து பிடிச்சிட்டு நிற்கிறார். ஸ்டேஸ் அட் ரெஸ்ட், தென் டிட்டர்மைன் த ஆஃப் displacement of the balloon, BALLON, as the boy climbs up to the point where the thread is tied to the balloon அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த பாய் வந்து 40 kg, இந்த பலூன் வந்து 10 kg, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து என்னது, பாய் அண்ட் பலூன் சிஸ்டம் ஸ்டேஸ் அட் ரெஸ்ட், இது வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்குது. Then determine the displacement of the balloon as the boy climbs up to the point where thread is tied to the balloon அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இங்கே வரைக்கும் இவர் போகிறதுக்கு பலூன் எவ்வளோ கீழே இறங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த பாய் வந்து இதை பிடிச்சிட்டு மேலே ஏற போகிறாரு. இவர் பிடிச்சிட்டு இது மேலே ஏறினார்னா இவருடைய வெயிட்டுக்கு கொஞ்சம் இந்த பலூனும் கொஞ்சம் கீழே இறங்கி வரும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது தென் டிட்டர்மைன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பலூன் அஸ் த பாய் கிளைம்ஸ் அப் டு த பாயிண்ட் வேர் த்ரெட் இஸ் டைட். ஸோ இது இவர் இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும்போது இந்த பலூன் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும், எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ், இப்போ இந்த மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய் சைடு தான் இருக்குது. அப்போ ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் தான் இங்கே வந்து வரப்போகுது. ஓகே, இப்போது வேற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எதுவுமே இல்லை. இது இந்த சிஸ்டத்தில் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எதுவுமே இல்லை. எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு 0 இங்கே. ஓகே, அதே மாதிரி இவர் கிளைம் பண்ணி மேலே போகும்போது இந்த பலூன் வந்து இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி வந்துடுச்சு, எக்ஸ் தூரம் கீழே இறங்கி வந்துடுச்சு. இந்த இவர் வந்து கீழே இருந்து இது மொத்தத்துக்கு 10 அப்படின்னு சொல்லியிருக்கோமா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்றதுனால இவர் வந்து ஒரு 10 - x தூரம் இவர் மேலே போறாரு அப்படின்னு வந்து அர்த்தம். அவ்வளோதான், 10 - x தூரம் மேலே போறாரு அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 kg, இது இந்த பாய் பலூன் சிஸ்டம்ல பாய் கிளைம் பண்ணி மேலே போறாரு, பலூனும் கீழே இறங்கி வருது. இந்த சிஸ்டத்துக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து இவர் வந்து இந்த பலூனை போய் பிடிச்சிட்டாரு, அப்பையும் ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நகரவே நகராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நகரவே நகராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதாவது எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் 0 அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இந்த சிஸ்டம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நகரவே நகராது. வெளியிலேருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படிங்கிற பொழுது இவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போதும் ஒரு பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். சரி, ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கிறோமே, ஒய் கீழே இருந்து ரெஃபரன்ஸ்ல இருந்து இவர் மேலே இவ்வளவு தூரம் போன பிறகு இந்த பலூன் இவ்வளவு தூரம் கீழே இறங்கின பிறகும் ஒய்ல இருந்து அதே தூரத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்றோம். அப்போ இங்க வந்து எப்படி நம்ம வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா, இனிஷியலா இருக்கும்போது ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிங்க, அப்புறம் இவங்க சொன்ன ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கண்டுபிடிங்க. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். அதாவது இங்க வந்து இனிஷியலா இருக்கிறவங்க இனிஷியலி y center of mass is equal to m1 y1 plus m2 y2 divided by m1 plus m2 அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி டேட்டா போட்டு சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். அதாவது 40 இதுதான் ரெஃபரன்ஸாக வச்சிருக்கிறோம், 0ல தான் இருக்கிறாரு, 0 plus m2 which is 10 kg எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 10 மீட்டரில் இருக்குது, டிவைடட் பை டோட்டல் மாஸ் 40 + 10 அப்படின்னு சொல்கிறோம். அதே இது இந்த கேஸில் பார்க்கும்போது இது ஃபைனல்.
ஃபைனலில் வந்து இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஒய்சிஎம் டேஷ்னு வச்சுக்கிறோம். ரெண்டு ஈக்குவல் தான். விச் இஸ் ஈக்குவல் டு இவர் இங்கே இருந்து 10 - x தூரம் வரைக்கும் போயிருக்கிறார். ஸோ இவர் ரீச் ஆயிட்டாருன்னு வச்சுக்கிறோம். இவர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிட்டார். இந்த பலூனும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துருச்சு. சரியா? அப்போ மொத்த மாஸ் வந்து எவ்வளோ இருக்க போகுது? இந்த இவருடைய 40 இந்த இடத்துல இருப்பார். இவரோட 40, இந்த பலூன் இந்த இடத்துல இருக்கும். ஒரு 10, மொத்தம் 50 அப்படின்னு வந்து வரும். ஸோ 50 எவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 - x தூரத்தில் தள்ளி இருக்கு. டிவைடட் பை 50 அப்படின்னு சொல்லி போடுங்க. டிவைடட் பை 50 which is equal to 50 கேன்சல் ஆயிரும். 10 - x 10 - x ycm is equal to y dash cm. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா fnet equal to 0 இனிஷியலி ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால fnet வந்து 0 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 40 0 இது வராது. கீழே ஒரு 50 இருக்கும், மேலே ஒரு 100 இருக்கும். ரெண்டு அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2. ஸோ 2 is equal to 10 - x வேற x is equal to x அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இது வந்து 8 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ உங்கள் பலூன் எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா 8 மீட்டர் வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதுக்கு ஒரு இனிஷியலாக ஒரு சென்டர் ஆஃப் மாஸ், ஃபைனலாக ஒரு சென்டர் ஆஃப் மாஸ், ரெண்டு சென்டர் ஆஃப்